ஹலோ ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம பருப்பு உருண்டை குழம்பு செய்யலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சுட்டு இப்போ புளியை கொஞ்சம் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பல் பூண்டு 4-5 எடுத்துக்கோங்க, 2-3 வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நாங்கள் ஒரு 2 பேருக்கு தேவையான அளவு நான் செய்கிறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 3 தக்காளி போட்டுக்கலாம், ஒரு 4 வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம புளியை கரைச்சி வச்சுக்கலாம். புளி நல்லா கரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான உப்பு போட்டு நல்லா கரைச்சிக்கிட்டு தனியாக வச்சுப்போம். நல்லா கரைச்சி வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் தேவையான அளவு கொஞ்சமாக ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், கொஞ்சமாக வடகம் இருந்தால் கொஞ்சம் வடகம் போட்டுடலாம். அப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம கலக்கி வச்சோம் பார்த்திங்கன்னா மிளகாய் குழம்பு, அதை எடுத்து ஊற்றி கரைச்சி வச்ச தண்ணி நல்லா ஊற்றிட்டு குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா கொதிக்கும். ஒரு பக்கம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு கடலைப்பருப்பு கழுவி வச்சோம்னா அதை போட்டுக்கிட்டு கொஞ்சமாக சோம்பு, ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு
நல்லா கொஞ்சம் ஒன்று பதமாக அரைச்சி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு கொஞ்சம் நல்லா கொதிச்சுட்டு வருது. இந்த டைம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு பிடிச்சி வச்ச உருண்டையெல்லாம் பொறுமையாக போட்டு அதை கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் கலக்கி ஓரமாக கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், குழம்பு ரெடி.